நாம இந்த வீடியோல ஐயரியோ பார்ட் 27 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினுமே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் டியானோ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டியானோ பெய் ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா குட் நியூஸ் இருக்கு, நான் N1 எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன், அதனால எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. வாவ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டியானுமே சொல்றான். நான் இந்த செமஸ்டர்ல இருந்து நான் கிளாஸ்க்கு வர போறது இல்ல அப்படின்னு சொல்றா. டியானுமே அதை கேட்டுட்டு அதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் இல்ல நீ இல்ல, நான் ஸ்ரீவைக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அவரோட காம்படிஷனுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, அவர் கூட இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்படின்னா உன்னோட கனவு என்ன ஆகுறது, நீ பணம் சம்பாதிக்க வேணாமா, நான் இன்னும் டப்பிங் ஜாப்ல தான் இருக்கேன், நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, இதான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, நீ சம்பாரிச்சுக்கிட்டே வேலையை பார்த்தா நீ பணத்தை இழக்க வேண்டியதா இருக்கும், நான் வேணா 3 மாசத்துக்கான ஃபீஸை கட்டிடவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, இல்ல வேணாம், என்னோட டைமை நான் சரி பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜப்பான் மொழி பேசக்கூடிய இன்னொரு பொண்ணுமே எனக்கு நல்லா தெரியும், அவ இனிமே உனக்கு லெசன் எடுப்பா, அவ ரொம்பவுமே நல்ல பொண்ணும் கூட, அவளோட வீசாட் அக்கௌண்ட்டை நான் உனக்கு அப்புறமா ஷேர் பண்றேன் அப்படின்னு இவ சொல்றா. இதை டியானுமே அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுமே அவளோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை கூப்பிடுற, அம்மா நீ என்ன சூப்பு செய்யறியா, ஆமா நான் சூப்பு தான் செய்யறேன், ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, ஆமா இது பண்ணி மூலையா, இது உங்களுக்காக தான் செய்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, எனக்கு இல்ல சீவிக்கு உடம்பு முடியலன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை தெரியுமா, அவன் சுயநலவிலே இல்லையாம்ல, நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை, அவனுக்காக தான் இந்த பண்ணி மூலையை வச்சு நான் அவனுக்கு சூப்பு செய்யறேன், அதனால நீ இதை அவன்கிட்ட கொடுக்கும்போது இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, மூளைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடு, நான் சில வால்நட்ஸுமே வாங்கி வச்சிருக்கேன், அதையுமே அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அம்மா நீ அவன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ கூட என்கிட்ட அவ்வளோ அன்பா நடந்தது இல்லை, ஆனா அவன் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்போ என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டான், அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணான், அதனால நான் அவன் மேல அன்பா இருக்க வேணாமா, கரெக்டு தாமா, நான் உனக்கு இன்னொரு விஷயத்தையுமே சொல்றேன், டைம் கிடைக்கிறப்ப நீ அவன் கூட அப்படியே ஹாஸ்பிட்டல்லாம் போ, அப்படியே அவன் கூட ஏறு, அப்படியே அவன் கூட பழகவோ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. என்னது நாங்க பழக ஆரம்பிக்கணுமா, நாங்க நல்லா தானே பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, என்னோட பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு முட்டாளா இருக்கியே, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியவே இல்லையா, நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்ல வரேன், அவனோட ஃபேமிலி ரொம்பவும் நல்ல ஃபேமிலியா, அதோட அவன் ரொம்பவும் நல்லவன், அவனோட பேரண்ட்ஸ் ஆர்டிஸ்ட்னு நான் கேள்விப்பட்டேன், உங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகி அப்படியே குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அம்மா போதுமா நிறுத்து அப்படின்னு சொல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா உன்னோட குழந்தையுமே ஆர்டிஸ்டா இருக்கும்னு நான் சொல்ல வந்தேன், எனக்கு மேரேஜ் எல்லாம் வேணாம், நான் ஜப்பானுக்கு போய் படிக்கணும், எனக்கு மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்ல, என்னது படிக்க போறியா, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு எவ்வளவு வயசு இருக்கும் தெரியுமா, அது வரைக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே யோசிச்சுட்டு அம்மா உங்களோட சூப்பு அப்படின்னு சொல்ல, இவங்களுமே ஐயோ என்னோட சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோயினுமே ஹீரோட ஷாப்புக்கு வந்திருக்கா. ஷீவை உனக்காக எங்க அம்மா வந்து சூப்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க, இன்னைக்கு உனக்கு லக்கியான டே தான், ஏன்னா எங்க அம்மா எனக்கு கூட இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்காக சூப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறா. ஹீரோக்குமே அப்படியே கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கு. ஹீரோயினுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லிடு, நல்லா இருக்கிற மாதிரியாலும் நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றா. இப்போ ஒர்க்கர்ஸுமே அங்க வந்துடுறாங்க. பாஸ் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மற்ற வேலை எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, நமக்கு நிறைய வேலை இருக்கு, நான் தான் அந்த டியூன் எல்லாத்தையுமே போடணும், பாஸ் நீங்க கையால டியூன் போறதை விட்டுட்டு டியூனரை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல அது நுணுக்கமா இருக்காது, மனிதனோட காது வந்து ரொம்பவும் துல்லியமா இருக்கும், ஆனா வயலின் கலைஞரையுமே இங்க வந்து சரி பார்க்க சொல்லலாம், ஆனா அவங்களுமே இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோயினுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஹீரோ சொன்ன அந்த மியூசிக்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அது என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ண சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினுமே அதை செக் பண்ணிட்டு அப்படியே கரெக்டா சொல்லி இருந்திருப்பா. அதை ஹீரோயினுமே யோசிச்சு பாக்குறா. இப்ப ஹீரோயினும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே அப்படியே பாக்குறான். இப்ப ஹீரோவுமே வயலினை வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே அதை அப்படியே நோட் பண்ணி அதுல உள்ள டிஃபரன்ஸுமே இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் ஒர்க்கர்ஸுமே நாம இதை 1 மாசமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மளால இது முடியல, மியூசிக்ல சென்சிட்டிவ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு இது லவ்வால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயின் சொன்னதை கேட்டுட்டு இது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோயினுமே அப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஷீவே உங்ககிட்ட நிறைய வயலின் இருக்கு, இது இங்கேயே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இதை டெய்லி வாசிக்கணும், இந்த வயலின் உனக்கு பிடிச்சிருந்தா அதை நீ உன்னோட அலமாரியில வைப்ப, ஆனா ஒரு மியூசிஷியன் இந்த வயலினை வாசிச்சு அதோட ஒலியை ரொம்ப பெட்டராக்க தான் மாத்துவான், அதனால இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதை மத்தவங்க வாங்க வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே சொல்றான். அப்புறம் என்னோட ஒவ்வொரு வயலினுக்குமே உயிர் இருக்கு, அது எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு பேருமே வச்சிருக்கேன். என்னது பேர் வச்சிருக்கீங்களா, ஆமா இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதோட
பேரு வந்து டைம். அப்படியா? அப்பனா இதோட பேரு என்ன? இதோட பேரு வந்து நேம்லெஸ். என்னது நேம்லெஸ்ன்னு ஒரு பேரா? ஓகே ஓகே. அப்ப இதோட பேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து மீடியம். என்னது மீடியமா? அப்ப இது எல்லாத்துக்குமே நீங்க 2 எழுத்துல சைனீஸ் பேர்ல தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எல்லாத்துக்கும் இல்ல. அதோட பேர் வந்து சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆமா அந்த பேரு உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்பனா கோல்டு மெடல் வாங்குனீங்களே அந்த வயலின் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து டைம். அதோட சவுண்ட நீ கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அப்படியே அந்த வயலினை எடுத்து அப்படியே அதை வாசிக்கவும் ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயின் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் வயலின் கத்துக்கிட்டு இருக்கப்போ அப்ப மியூசிக் ரொம்ப பழசா இருந்துச்சு, அது ஒரு மாதிரி சலிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் அதை ஃபுல்லா கத்துக்கிட்டப்போ அதோட தனித்தன்மையும் அதோட சவுண்டையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். இப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த வயலின் எடுத்து நான் தான் வயலின் கலைஞர் பே எர்டுவோ, உங்களுக்காக நான் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறதுக்கு ரெடி ஆகுறா. ஹீரோவும் காஃபி எடுத்துட்டு போறான். அப்போ ஒர்க்கர்ஸுமே பாஸ் வயலின் கமிட்டில இன்னும் 10 நாள் நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே யோசிச்சுட்டு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சதுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினுமே அப்படியே வயலின்லாம் வாசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே உள்ள வரான். ஆனா அவ வாசிக்கிறதுல இருந்து சவுண்டே வரல. என்னடான்னு பார்த்தா வாசிக்கிற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை ஹீரோவுமே பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் உள்ள வரும்போது நீங்க கதவை தட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா இது என்னோட ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹீரோயினும் ஓகே இந்த வயலினை பார்க்கும்போது அப்படியே வெயிட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் எடுத்து செக் பண்ணேன், இது லேசா தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே நீ இதை கத்துக்கணும் விரும்புறியா, நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் ஆனா இந்த வயலின் வாசிக்கிறத சின்ன வயசுல இருந்தே நம்ம கத்துக்கிட்டு இருந்திருக்கணும், ஆனா எனக்கு தான் இப்போ வயசாயிடுச்சு, இனிமே நான் எப்படி பிராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. யாரு உனக்கு அப்படியெல்லாம் சொன்னா, இந்த வயலின் வாசிக்கிறதுக்கு எந்த வயசும் தேவையில்ல, நான் உனக்கு இதை கத்து தரேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு அப்படியே ஹீரோவுமே அப்படியே வாசிக்க கத்து தந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் லீ வந்து சொன்ன மாதிரி அப்படியே மார்ஸ பப்புக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. இப்போ 2 பேருமே சேஸ்லாம் சொல்லி அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சொன்ன ஃபேமஸான பப் இதுதானா? ஆமா இதுதான் ரொம்ப ஃபேமஸான பப் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. அதே பப்ல இவங்களுக்கு ஆப்போசிட்டா யூவுமே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்களும் சேர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யூவுமே குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இன்னொருத்தன் வந்து யூ கிட்ட அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம யூவுமே அப்படியே நம்ம லீ உட்கார்ந்து இருக்கறத பாக்குறான். இப்ப இவங்களும் உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சு, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க தான் உன்ன டேட்டிங் எதுவுமே போலையே, அப்ப எப்படி நாங்க பிரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, என்ன சொல்ற நீங்க 2 பேரும் உண்மையிலேயே டேட்டிங் எல்லாம் போகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பக்கம் மார்ஸ் வந்து லீ கிட்ட உன்னோட முடியல இனிமே இருக்க மாதிரி தெரியுது, எங்க கொஞ்சம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி அப்படியே போறாரு. இதை பார்த்த யூவோட ஃப்ரெண்டுமே யூ அங்க பாரு அந்த வெளிநாட்டுக்காரன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, இவருமே பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா லீயோட பின்னாடி இருந்து இந்த மார்ஸ்ங்கிறோட அப்படியே ஒரு ரோஸ் எடுக்கிறான். இதை பார்த்த இவனுங்களுமே வாவ் என்ன ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. மார்ஸும் அப்படியே லீ கிட்ட இந்த ரோஸை கொடுக்குறாரு. இது ரொம்பவுமே பழைய ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. அப்படியா சொல்ற? ஆமா இது ரொம்பவும் பழைய ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இது எல்லாத்தையுமே யூமே கேட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப திரும்பவுமே அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவர் வந்து இன்னொரு மேஜிக்குமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. கை எல்லாத்தையுமே கசக்கிட்டு இப்ப லீயோட கையில எதையோ கொடுக்குறாரு. இப்ப கையை ஓபன் பண்ணா அதுல எதுவுமே இல்ல. லீயுமே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுதான் என்னோட ஹார்ட் உன்னோட கையில நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். லீயுமே அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப 2 பேருமே அப்படியே ட்ரிங்க் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லீயுமே கொஞ்சம் டயர்டா இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் நல்லா தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சாரி என்ன மன்னிச்சிடு, உன்னால குடிக்க முடியாதுன்னு தெரியாம நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, லீயுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சைனீஸ் பொண்ணுங்களை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், போதுன்ற அளவுக்கு மட்டும்தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஓகே இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதா நல்லது நான் நினைக்கிறேன், உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் ஹீரோவுமே வயலினை கையில வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே அப்படி தூங்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உனக்கு இப்ப தூக்கம் வரலன்னா நீ இந்த வயலினுக்கு பேர் வைக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த பக்கம் லியால சுத்தமா முடியவே இல்ல. மார்ஸுமே அவளை பிடிச்சி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு. அதை யூவுமே பார்த்துட்டு டேய் அவளை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அவளை பயன்படுத்திக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட போறாரு. லீயுமே யூ அவரை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சும்மா இரு, நீ போதையில இருக்கும்போது அவன் உன்னை கிஸ் பண்ண வந்தான், இவனை சும்மா விட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாரு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் அவர் என்ன புடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல, என்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கனா, அவன் கிட்டத்தட்ட உன்னை கிஸ் பண்ணி இருப்பான் தெரியுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் மொத்தமா, அப்புறமா நீங்க எப்படி பண்ண போறீங்க, வீட்டுக்கு போயிட்டு ஒன்னா தூங்க போறீங்களா அப்படின்னு சொல்ல, லீயுமே டென்ஷன் ஆகி அப்படியே யூ அப்படியே கண்ணத்திலே அரைஞ்சிடுறா. நீ போதையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறா. இவனுமே அப்படியே அடி வாங்கின போஸ்ட்லயே அப்படியே கொஞ்சம் நேரமா நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்பி பாக்குறான். இப்போ அப்படியே கோவமாயி உடனே அங்க உள்ள தூண் எல்லாத்தையுமே அப்படியே எட்டி உதைக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஷாப்லயே தூங்கிடுறாங்க. இப்ப ஹீரோயினுமே எழுந்து அதை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப இவங்க 2 பேருமே அப்படியே அந்த வயலினை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே
ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. முக்கியமான மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை எழுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோவும் ஒரு வயலின் அப்படியே செஞ்சு முடிச்சுட்டான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ஹைஃபை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை கார்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு தான் அவன் கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மின்மினி பூச்சிகளோட வாழ்க்கை வந்து வெறும் 7 நாட்களுக்கு தான். அதால அவ்வளவு நாள் தான் உயிர் வாழ முடியும். அது நைட் டைம்ல மட்டும்தான் மின்னுது. அதுவும் உன்னை கண்காணிக்கிறதுக்காக. பேய், நான் ஏன் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னா, என்னோட வாழ்க்கையில அந்த மின்மினி பூச்சிகள் மாதிரி தான் நீ இருக்க. எனக்கு இப்ப நீ ஒரு சரியான பாதையை காமிச்சிருக்க. அதுவும் முடிவில்லாத காதல் மூலமா ஒருத்தர் மேல எப்படி உண்மையான அக்கறையை காட்டுறதுன்னு நீ எனக்கு கத்து கொடுத்துருக்க. இப்ப நான் அதை உனக்கு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மின்மினி பூச்சிகளை பார்க்கும்போது நீ ஏதாவது வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினுமே அப்படி வேண்டிக்க ஆரம்பிக்கிறா. நான் ஒரு சிறந்த வாய்ஸ் ஆக்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அந்த வயலினுக்கு பேர் வச்சிருக்கேன், நைட் ஸ்பார்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் அதை எப்படி நீங்க வச்சீங்க, ஈவினிங்கே நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் தான் அதுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே நீ தான் தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு தூங்கும் போது கூட காது கேட்கும், நீ எழுப்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே ஓகே இப்ப என்ன ஆயிடுச்சு, நீயே இப்ப பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஓகே நான் இப்ப பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெய்யர்டுவோ அண்ட் ஏஷிவை லைட் அப் த நைட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேரா வைக்கிறா. மொத்தம் இதுல 10 எழுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நல்லதுதான் இந்த வயலினுக்கு இதே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இந்த வயலினை அறிமுகப்படுத்தும் போது இதுக்கு பேர் வச்சது பெய்யர்டுவோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இது செம காமெடியான நேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே நான் இதை சீரியஸா எடுத்துக்கிறேன், இது நம்மளோட டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே இல்ல இது வேணாம், இதுக்கு ஒரு அர்த்தமுள்ள பேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அதனால இந்த பேரே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு, பேய் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட கன்னத்துல அப்படியே கைய வச்சுட்டு அப்படியே அவ கிட்ட போயிட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுமே நீ இப்ப என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு இது பிடிக்கலையா, உனக்கு வேணும்னா அந்த கிஸ் நீ எனக்கு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே யோசிச்சுட்டு இப்ப திரும்பவுமே அப்படியே ஹீரோவுக்கு முத்தம் கொடுத்துடுறா. இப்ப திரும்பி அப்படியே ஹீரோயினுமே அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவுமே அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் இவமே ஆபீஸ்ல இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து சில ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறா. இப்ப இவரும் அந்த பொண்ணு கிட்ட, ஆமா லீ இப்போ ஒரு படம் எடுக்கிறாள், அந்த ஷோவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லீ வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்கிறா, அதோட பேரு வந்து ஜீனியஸ் அண்ட் வயலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. ஓ அப்படியா ஓகே அப்படின்னு யூ சொல்றான். இப்ப இந்த பொண்ணுமே அப்படியே வெளியே போயிடுறா. இப்ப ஜின்னுங்கிற பொண்ணுமே உள்ள வந்து யூ கிட்ட, பாஸ் ரியாலிட்டி ஷோ பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, இப்ப யூமே யோசிச்சுட்டு ஜின்னு கிட்ட, ஜின்னு நல்லா கேட்டுக்கோ, மத்தவங்களோட ஐடியாஸை மட்டும் வச்சு பண்ணா அது நல்லாவே இருக்காது, நம்ம ரியலா யூனிக்கா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நீ இந்த ஷோவுக்காக புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், மத்தவங்களோட ஐடியாஸை வச்சு மட்டும் நம்ம பண்ணோம்னா நீண்ட நாளுக்கு இதுல நீடிக்க முடியாது, புதுசா ஏதாவது செஞ்சா மட்டும்தான் நம்ம இதுல நிரந்தரமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவனுமே அதை கேட்டுட்டு ஓகே பாஸ் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு இவர் சொல்றா. அதோட நீங்க புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உங்ககிட்ட இந்த மாதிரி ஆலோசனைகளை கேட்கறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்றா. இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். இவளுமே ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப யூ வந்து கூகுள்ல ஜீனியஸ் அண்ட் வயலின் ஷோ பத்தி இவன் சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப யூக்குமே ஒரு மெசேஜ் வருது, நம்ம லீ தான் மெசேஜ் பண்ணியிருக்கா, அன்னைக்கு நடந்தது நீ மறந்துரு, நான் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணியிருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் மார்ஸ் 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே சூப்பு குடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் பன்னி மூளை சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, மார்ஸுமே என்னது பன்னி மூளை சூப்பா, சீன மக்கள் உண்மையிலேயே அமேசிங்கான ஆட்களா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே நீங்க இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா, இதை நான் 5 மணி நேரம் வேக வச்சேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க ஷீவை கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, உடனே ஹீரோவுமே அந்த சூப்பை அப்படியே அவன் பக்கம் இழுத்து வச்சுக்கிறான். இதை நம்ம ஹீரோயினுமே பாக்குறா. இதை பார்த்த மார்ஸுமே இல்ல எனக்கு வேணாம், எனக்கு மூளை எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினுமே அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் யூ வந்து நம்ம லீய பாக்குறதுக்காக கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ கார் டோர் கிட்ட வந்து தட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம லீ தான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட டப்பிங் ஸ்டுடியோல உள்ள எல்லாருமே அப்படியே சேர்ந்து டின்னர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லீ வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம யூ கிட்ட வந்து கொடுக்குறா. இது உங்களுக்காக தான், இதுவும் இந்த ஃபிளவர்ஸ் நீங்க வேலண்டைன்ஸ் அன்னைக்கு நீங்க ஒரு லேடி கிட்ட இருந்து எனக்கு இதை வாங்கி கொடுத்தீங்க, இது நீங்க வாங்கி கொடுத்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறா. யூமே எனக்கு தெரியும் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்ல, லீயுமே இல்ல நீங்க செஞ்சது தப்பு இல்ல, நான் தான் கொஞ்சம் அதிகமா யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, யூமே இல்ல நான் ஜின்னு கூட எல்லாம் டேட்டிங் எல்லாம் பண்ணல, நான் வந்ததுக்கு காரணம் மத்தவங்களா இல்ல, நான் உன் கூட நிறைய நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன், ஆனா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இப்ப யூமே லீ நாம மறுபடியுமே ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த முறை நான் உன்னை கோர்ட்டுக்குலாம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, லீயுமே நீ உண்மையாதான் சொல்றியா, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா, மத்தவங்களோட நீ அன்பா பழகும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்னால அதை தாங்கிக்கவே முடியல, இப்ப என்ன நீ ஏத்துக்குவியா, எனக்கு அழகா விளையாட கூட தெரியாது, எப்போவாது நமக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே மாட்டேன், இப்பயாவது என்னை ஏத்துப்பியா, அப்புறம் நீ சொல்றது உறுதியா தான் சொல்றியா, நீயே இப்ப
இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா நீ என்ன வேற ஒருத்தர் கூட பார்த்த, அதனாலதான். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூமே கத்த ஆரம்பிக்கிறான். அப்பயே நீ என்ன பாக்குறதுக்கு வரவே இல்ல. நான் உங்ககிட்ட லவ் சொன்னதுல இருந்து நீ என்கிட்ட இருந்து விலகியதா இருந்த, அதுக்கு என்ன அர்த்தம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப ரொம்பவுமே லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிட்டு அப்படியே நடந்து போறா. யூமே அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். லீயுமே அப்படியே அமைதியா நிக்கிறா. இப்ப லீ யூ கிட்ட வந்து அப்படியே யூயோட கையை பிடிச்சு அவளை ஹக் பண்ணிக்க சொல்றா. இப்ப அவனுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உன்னை நீ நல்லா பாத்துக்கோ, டைமுக்கு சாப்பிடு, நைட்டு டின்னர் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போறதை நீ கொஞ்சம் தடுத்துக்கோ, ஏன்னா இனிமே உனக்கு பதிலா என்னால குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்லிட்டு அப்படியே அவனோட கையையுமே இவ தட்டி விடுறா. நீ இப்போதைக்கு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ அனுப்பி வைக்கிறா. இப்ப யூமே அழுதுகிட்டே அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் மோயுமே அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே மோயை பார்த்து நான் உங்களை பார்த்து ரொம்பவுமே பொறாமப்பட்டிருக்கேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, உன்னால சாதிக்க முடிஞ்சது நினைச்சு நான் பொறாமப்படுறேன். நீ என்ன செஞ்சாலும் நீ ஏற்கனவே ஒரு சிறந்த வாய்ஸ் ஆக்டிஸ்டா இருக்க, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன். அதோட நீங்க உங்களோட மற்ற கனவுகளையுமே தொடரணும். நீங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறதையும் பார்த்தும் நான் பொறாமப்படுறேன். நம்மளை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கையில யாராவது தேவைப்படுவாங்க. அதுவும் டெம்பரவரியா இல்யூஷன் மாதிரி தான். சில பேர் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு அவங்க எதையாவது கை விட்டுருவாங்க. எனது கை விட்டுருவாங்கல்ல, அவங்க லவ் பத்தியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அவர் ஒரு பார்ட் மட்டும்தான். நாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாங்க பிரேக்கப்லாம் பண்ணிக்கல, கொஞ்சம் விலகி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் யூமே அப்படியே கார்ல ஏறிறான். லீயுமே யூ பார்த்து குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போறா. யூமே அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ யூமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் மோய் வந்து சரி என்ன பத்தி பேசினது போதும், உன்னை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நானும் என்னோட கனவுக்காக ரொம்பவுமே உழைக்கிறேன். அது கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, என் கூட கண்ணா மூச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. இப்ப கூட நான் என்னையவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப அடுத்த நாள் வயலின் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விழாவை வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து வயலின் மேக்கர்ஸை பத்தி அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டியில சில்வர் பிரைஸை வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது நம்ம மார்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப எல்லாருமே கிளாப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவருமே அப்படியே மேடைக்கு போயிட்டு அப்படியே அந்த சில்வர் பிரைஸையுமே இவர் வாங்கிக்கிறாரு. அந்த ஷோவுக்கு நம்ம ஜாங்குங்கிற பொண்ணுமே வந்திருக்கா. இப்ப கோல்டன் பிரைஸ் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சைனீஸை சேர்ந்த ஷீவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுமே செம ஹாப்பி ஆயிடுறா. இப்ப ஹீரோவை பார்த்து அப்படியே கையால ஹார்ட் சிம்பிள் எல்லாமே போட ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவுமே மேடைக்கு போயிட்டு பிரைஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். இப்ப மைக்கிலுமே பேச ஆரம்பிக்கிறான். தேங்க்யூ, சைனீஸ் வயலின் மேக்கரான ஷாங் வந்து ஒன்று சொன்னாரு, வாழ்க்கையோட அர்த்தம் ஒருத்தனோட சொந்த மதிப்பை உணர்றதுதான் அப்படின்னு அவர் சொன்னாரு. நான் இதை திமிரா சொல்லல, நான் அவரோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப இந்த காம்படிஷன்ல உலக புகழ் பெற்ற வயலின் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு லின்னுங்கிற ஒரு பொண்ணை வெல்கம் பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணுமே அங்க வரா. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து கங்கராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அப்படியே ஹக்லாம் பண்ணிக்கிறா. இப்ப ஹீரோவை பார்த்து நீ தான் இதுல வின் பண்ணணும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றா. இப்ப இவ மைக்கிலுமே பேச ஆரம்பிக்கிறா. நான் ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலியான ஆளுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டான ஷீவையோட வயலின் நான் வாசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அதை கேட்டு நம்ம லீயுமே ஹீரோயின் கிட்ட அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப நானும் ஷீவையும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணி காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோவுமே பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பொண்ணுமே அப்படியே வயலின்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்படியே செமையா பெர்ஃபார்ம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பியானோ வயலின் எல்லாத்தையுமே இவங்க வாசிச்சு முடிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுமே எழுந்து அப்படி ஜாங்குக்கு முன்னாடி போய் உட்கார்றா. இப்ப ஜாங்குமே ஹீரோயின் கிட்ட கடைசியா நீ இருக்க வேண்டிய இடத்த கண்டுபிடிச்சிட்ட போல, சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனை ரொம்பவுமே பிடிக்கும், ஆனா அவன்கிட்ட நேர்ல சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. பெரியவன் ஆனதும் நான் அவனை திரும்பவுமே மீட் பண்ணேன், ஆனா அவன் ஒன்ன லவ் பண்றேன்னு சொன்னான். நான் உங்ககிட்ட தோத்துட்டேன்னு என்னால ஏத்துக்கவே முடியல, ஆனா இப்போ நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன், ஏன்னா இப்ப நான் ரொம்பவுமே விரக்தியில இருக்கேன். என்னை விட அவனுக்கு பெர்ஃபெக்டான ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சு. நான் அவனுக்காக ஹாப்பியா இருப்பேன். பேய், நான் உன்னோட உலகத்தை நான் கண்டுபிடிக்க போறேன். நீ உன்னோட உலகத்துக்கு திரும்ப போ, மத்தவங்களோட உலகத்தை நீ குழப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினும் ஹீரோ ஸ்டேஜ்ல இருக்கிறத பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப லீயும் மார்ஸுமே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்க, எதை கேட்கிற ஷீவை கிட்ட நான் தோத்ததை பத்தி சொல்றியா? இதுக்கு சைனீஸ்ல ஒரு பழமொழி இருக்கு, நாம எதை சொல்ல விரும்புறோமோ அது தோத்தவங்களுக்கு ஒரு சாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. லீயுமே அதை கேட்டு சரி ஓகே வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை பார்த்ததுல இருந்து நான் ஒரு நன்றி உள்ளவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. லீயுமே எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றா. உனக்கு வேணும்னா இது மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா எனக்கு இது வேற மாதிரி. நீ என்னை ஏத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லீயுமே அதை கேட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவங்களுக்கும் உன்னை ரொம்பவும் பிடிக்கும், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு 3 குழந்தைங்க பிறக்கும். எனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்பவும் பிடிக்கும், அதோட அவங்களுக்கு 2 மூத்த பிரதர்ஸும் இருக்கணும். ஏதாவது தப்பு நடந்தா அவங்க அவளை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்பன்னு பார்த்தா அந்த
ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுமே 2 பேரும் லவர்ஸா இருப்பாங்க போல. அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதமும் போய்கிட்டு இருக்கு. அதை லீயுமே பார்த்து அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறான். மார்ஸுமே நமக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படும், நீ எனக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லீயுமே கண்டிப்பா எனக்குமே சரக்குனா ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. இப்ப இவங்க 2 பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நான் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, நீ இப்ப ரெடியா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப லீயுமே நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா நான் ஒத்துக்க பாக்குறேன் அப்படின்னு இவர் சொல்றா. இவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டின்பீர்ல இருக்கக்கூடிய அந்த ஓபனர் அப்படியே உடைச்சு எடுக்கிறான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். லீயுமே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கையை நீட்டுறா. இவனுமே அவளோட கையை பார்த்துட்டு நீ ஓகேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவனுமே அவளோட கையில அப்படியே அந்த டின்பீரோட ஓபனரை அப்படியே மாட்டி விடுறான். இவளும் எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். மார்ஸும் நீ சொன்னதுல இருந்து பின்வாங்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ அந்த பக்கமா வரான். ஹீரோயினுமே உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோமே வேணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே அப்படியே காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நேற்று ஸ்டேஜ்ல பார்த்தது லின்னு, அவ வந்து எனக்கு வயலின் தயாரிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஓனரோட பொண்ணு. நான் வின் பண்ண அந்த வயலின்ல சில மாற்றங்களை பண்ணணும், அதனால அவ என் கூடவே இந்த வீட்லயே கொஞ்ச நாள் தங்கணும்னு நினைக்கிறா. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு நான் அவளை கூட்டிட்டு வரேன், அதனால முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உடனே ஹீரோயினுமே நல்லதுதான், நானுமே கொஞ்ச நாள் வெளியே போகணும் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோவையே நான் அதை பத்தி சொல்ல, அவளுக்கும் தனியா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி தரலாம் தான் நினைச்சேன், இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு, நீ வெளியே போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் நானும் கொஞ்ச நாள் வெளியே போயிருக்கோன்னு தான் நினைச்சேன், நீ இப்ப நல்லாவே ரெக்கவர் ஆயிட்ட, எங்க அம்மாவுக்கும் நான் திரும்ப வரணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, என் நிகழ்ச்சி இப்பதானே முடிஞ்சிச்சு, இப்பவே நீ வெளியே போனா ரூமர்ஸ் எல்லாமே பரவும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப போனா யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பக்கத்துல தான் இருக்கு, அதனால நீ இங்க இருக்கிறது தான் உனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டுமே கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினுமே யாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. அங்க நம்ம லின்னு தான் வந்திருக்கா. ஷிவி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, என்னோட பேரு வந்து லின் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்குறா. அப்ப ஹீரோவுமே அங்க வரான். ஹீரோயினுமே ஹாய், என்னோட பேரு வந்து பெய்யடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கையெல்லாம் கொடுக்குறா. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க, ஷிவியை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவும் உன்னை நான் நாளைக்கு தானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹோட்டல்ல ரொம்பவுமே போர் அடிக்குது, அதனாலதான் நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்படி ஹீரோட கையையுமே இவ பிடிக்கிறா. ஓகே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, காலையில சாப்பாடு செய்யும் போது ஷிவி நீங்க லின்னுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோயினுமே அப்படியே முன்னாடி போறா. ஹீரோவுமே லின்னோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே உள்ள வரான். இப்ப ஹீரோயினுமே சமைக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவுமே நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, லின்ன கீழே வர சொல்லுங்க அப்படின்னு இவ சொல்றா. நான் வர சொல்லிட்டேன், வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நீ ஃப்ரீயா இருந்தா என்னோட ஸ்டுடியோக்கு வா, அப்பதான் நம்ம ஒன்னா வெளியே போக முடியும் அப்படின்னு இவன் சொல்றான். ஹீரோயினுமே இல்ல எனக்கு வேலை இருக்கு, ரெக்கார்டிங் ஸ்டுடியோல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப லின்னுமே அங்க வந்து ஷிவை நான் உனக்காக இட்டாலியில இருந்து ஒரு பிரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொடுக்குறா. இப்ப ஹீரோயினை பார்த்து, பெய் என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வராம வந்துட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. பெய் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஷிவை இட்டாலியில இருக்கும்போது வேகமா உயரமா வளர்ந்துகிட்டே இருந்தான், அதனால அவன் முன்னாடி வாங்கின ட்ரெஸ் எல்லாமே அவனுக்கு பத்தவே இல்லை, அதனால ஷிவை வந்து அடிக்கடிக்கு ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்படியே ஹீரோவை பார்த்து, நான் உனக்காக காஃபி கோட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் உனக்காக எக்ஸ்பிரஸ் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே அது ஒன்னால முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன் உன்கிட்ட அது செய்யறதுக்கான பானை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவுமே இல்லைன்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே காஃபி எல்லாம் கொண்டு வந்து இவங்க 2 பேருக்குமே கொடுக்குறா. இப்ப லின்னும் சொல்றா, எனக்கு தெரிஞ்சு நீ எக்ஸ்பிரஸ் காஃபியை குடிச்சதாதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம 2 பேருமே இந்த காஃபிக்காக ஒரு கடைக்கு போவோம், அங்க நாம உட்காந்து தான் குடிப்போம், எல்லாருமே சீக்கிரமா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அங்க அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆமா, எக்ஸ்பிரஸோ ரொம்பவும் டேஸ்டா தான் இருக்கும், ஆனா இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் நீங்க வந்து வேற காஃபி எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா இங்க பழக்க வழக்கங்கள்லாம் மாறிடுச்சு, ஓகே நான் உனக்கு மோக்கோ பானையை வாங்கிட்டு வந்து நான் உனக்காக எக்ஸ்பிரஸோ காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. எனக்கு தேவையில்லை, இப்படிதான் நீ காஃபியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். ஹீரோயினுமே என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஓகே, இப்போதைக்கு இந்த காஃபியை நான் குடிக்கிறேன், நானும் எக்ஸ்பிரஸோவை டேஸ்ட் பண்ணதே இல்லை, நானும் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஓகே, நான் உனக்காக எக்ஸ்பிரஸோ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப இவளுமே காஃபி குடிக்க ஆரம்பிக்கிறா. ஓகே, நீங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடுங்க, எனக்கு மேல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல போயிடுறா. இப்ப ஹீரோவும் நம்ம ஃபர்ஸ்ட் பெய்யோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போயிட்டு அவளை டிராப் பண்ணுவோம், அப்புறமா நம்ம வந்து ஷாப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இப்ப ஹீரோவும் லின்னும் ஷாப்புக்கு போயிடுறாங்க. இப்ப அங்க உள்ள ஒர்க்கர்ஸுமே இந்த பொண்ணு வந்து அடிக்கடி நம்ம ஷாப்புக்கு வராளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, புதுசா நம்ம ஷாப்புக்கு வந்து வயலின் கலைஞர் தேவைப்படுது இல்லையா, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு பாஸ் மேல நம்பிக்கை இருக்கா, கண்டிப்பா நான் அவரை நம்புறேன், ஆனா அந்த பொண்ணு பாஸை லவ் பண்றான் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து டியானுக்கு கால் பண்ணி, டியான் நான் சொன்ன பொண்ணு நீ மீட் பண்ணியா, அவ
எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் அவளை மதியம் மீட் பண்ணேன், அவன் நல்லவளா தான் இருக்கா. ஆமா உங்ககிட்ட டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஓகே நல்லதுதான், எனக்கு அதுல ஒரு காப்பி கொடுக்க முடியுமா, ஏன்னா நான் அடுத்த டெஸ்ட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டேன், என்னால கத்துக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி ஓகே நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு நாளைக்கே உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உனக்கு எதுக்கு கஷ்டம், உனக்கு ஓகேனா சொல்லு, நான் இப்பவே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப இவனுமே ஹாப்பியா இருக்கான். இப்ப ஹீரோயினுக்காக இவன் கையில ஆல்ரெடி ஒரு கேக் பாக்ஸுமே வாங்கிட்டு வந்திருக்கான். அதை ஹீரோயின் கிட்ட போய் கொடுக்குறான். ஹீரோயினுமே நீ ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் ஒரு கேக்கு கடையை அப்படியே தாண்டி வந்தேன், அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். நான் இன்னுமே அதை எடுத்து அதை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினுமே ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்படியே வெளியவே நிக்க போறியா, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இல்ல இப்ப ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, நான் வெளியவே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள கூட்டிட்டு போறா. இவனுமே அப்படியே உள்ள வரான். ஹீரோயினுமே அவனை உட்கார சொல்றா. அவனுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் புக்ஸும் வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே வெயிட் பண்ணு, நான் மேல போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போறா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோவும் லின்னும் அப்படியே உள்ள வராங்க. இவளுமே ஆமா இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப ஹீரோயினுமே டியான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இப்ப இவளுமே ஹீரோயினை பார்த்து பெய் இவன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டு டியான், படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லாமே வாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவளுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவை நான் வயலின் எடுத்துட்டு மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே மேல போயிடுறா. டியானு ஹீரோயின் கிட்ட யார் அந்த பொண்ணு, நீங்க 3 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளுமே அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறா. ஹீரோமே டியான் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டியானோ ஓகே பே நான் இதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு உங்ககிட்ட வந்து தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே இதோ இந்த நோட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே முக்கியமான நோட்ஸ், இது எல்லாத்தையுமே நீ நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவனுமே ஓகே நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அப்படியே டாட்டா காமிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோமே தண்ணி குடிச்சுக்கிட்டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அப்படியே லைட்டா திரும்பி அப்படியே ஹீரோவை பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ குற்ற உணர்ச்சியோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, ஏன் அவனால நோட்ஸ் எல்லாம் எழுத முடியாதா, அவன் உன்னோட நோட்ஸ் மட்டும் தான் படிக்கணுமா, சீவை நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, நான் இப்படிதான் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்பன்னு பார்த்து நம்ம லின்னு அங்க வந்து சீவை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அங்க இருந்து போறான். இப்ப காலையில ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பெய் எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப லின் அங்க வந்து சீவை பெய் வந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டா, உனக்கு காஃபி வேணுமா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே காஃபி போறதுக்காக போறா. இப்ப ஹீரோட ஷாப்ல லின்னுமே அப்படியே வயலின்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்து தூங்குறா. ஹீரோவும் ஹீரோயினுக்கு மெசேஜ் எல்லாம் பண்றான். பெய் நீ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். ஆனா ரிப்ளை வரவே இல்லை. இப்ப லின்னுமே சீவை நமக்கு லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இப்ப காலையில ஹீரோயினுமே எழுந்து அப்படியே அவளோட போனை எல்லாம் பாக்குறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, பெய் நீங்க எழுதின டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆயிட்டீங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்டர்வியூ இருக்கு, இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு செம ஹாப்பியா இருக்கு. அவளுமே அப்படியே சந்தோஷத்துல அப்படியே கத்தலாம் ஆரம்பிக்கிறா. இப்ப வேகமா கீழே இறங்கி வந்து அப்படியே ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜப்பான் படிக்க போறதுக்காக ரிட்டன் டெஸ்ட் ஒன்று இருந்துச்சு, அதுல நான் பாஸ் ஆயிட்டேன், அடுத்த வாரம் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப லின்னுமே பெய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே சொல்றா. நீ ஜப்பானுக்கு போய் படிக்க போறேன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இருக்கட்டும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயினுமே அப்படியே ரொம்ப சந்தோஷமா அப்படியே ரூம்க்கு வந்து அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவுமே உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு பாக்ஸுமே கொடுக்குறான். ஹீரோயினுமே ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல ஷூவுமே இருக்கு. இன்டர்வியூக்கான ஷூவா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவுமே பெண்களுக்கு ஷூ எல்லாமே செலக்ட் பண்ண தெரியாது, அதனாலதான் நான் சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூ எடுத்துட்டு வந்தேன், இதை நீ இன்டர்வியூக்கு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அந்த ஷூ எடுத்து அப்படியே போட்டு பாக்குறா. ஹீரோவுமே அதை போட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோயினுமே அதை போட்டு அப்படியே நடந்து பாக்குறா. இவளுக்குமே அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இவளும் ரொம்பவும் ஹாப்பியா இருக்கா. இந்த ஷூ நல்லா இருக்கு, ஆமா என்னோட ஷூவோட சைஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கண்ணாலேயே பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் கண்ணாலேயே பார்த்து கண்டுபிடிச்சிரியா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோவுமே அப்படியே கையை நீட்டி, நீ இதுக்கு எனக்கு ஒரு 10 யான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன சொல்ற, ஆமா இதுக்கு நீ 10 யான் கொடுக்கணும், அப்பதான் நான் ஷூவை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் அப்படியே ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு விளையாடாத போ இங்க இருந்து மோத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே அனுப்பி விடுறா. இப்ப டியானும் ஹீரோயினும் அப்படியே பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. டியானுமே இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்றதுக்காகவே போறான். இப்ப ஸ்டாப்புமே வந்துருது. ஹீரோயினுமே எழுந்துடுறா. நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அடுத்த ஸ்டாப் தான் நம்மளோட ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சாரிப்பா நான் நல்லாவே தூங்கல, அதனாலதான் இப்படி தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஆமா அன்னைக்கு சீவை கூட ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். அவளோட பேரு வந்து லின்னு, அவ சீவையோட ஃப்ரெண்டு. அவளோட அப்பா தான் சீவைக்கு இந்த வயலின் தயாரிக்க எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவளோட பொண்ணு வந்து சீவை கூட இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு, அதனாலதான் அவ இங்க இருக்கா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. டியானுமே அதை கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஸ்டாப்புமே வந்துடுது. இப்போ இவங்க 2 பேருமே கீழே இறங்கிடுறாங்க. டியானுமே அவளோட புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறான். ஹீரோயினுமே சரி லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போயிடுறா. டியானுமே அப்படின்னு எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் சேரும்.